ஹாய், சிம்பிளாக ஒரு ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் உப்பு போட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 தக்காளி, 2 இன்ச்சு சைஸில் இஞ்சி, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான முக்கியமான மசாலா. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கணும். அந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். ஹோல் கரம் மசாலா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடணும். அரைச்ச பேஸ்ட்டு நம்ம வதக்கலை, அதனால் பச்சையாக தான் இருக்குது. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான மசாலா: 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது மசாலாவும் அந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்குற அளவுக்கு டைம் கொடுத்து ஸ்லோவாக வதக்கி எடுத்துக்கிட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராஜ்மாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ராஜ்மாவை சேர்க்கும்போது வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ மசாலா, ராஜ்மா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோலையே மூடி போட்டு வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து திறந்தா அருமையான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, டெம்ப்ட் ஆகுது. இது எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சீசனிங் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதும் இந்த கிரேவியில் அதை ஊற்றி தாளித்து விட்டுறலாம். கடைசியாக நெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.